என்னதான் சொல்ல வரீங்க தமிழர்களுக்கு? அதாவது என்னன்னா, இவர் வந்து சாதியவாதி அப்படின்னு சொல்லி அவரை திட்டுறதை விட்டுட்டு அவர் தன் இனத்துக்கு உண்மையாக இருக்கிறார். நம்மளும் நம்ம இனத்திற்கு உண்மையாக இருக்கணும். சோ குடி அடையாளம் தேவைன்னு சொல்லும் பொழுது ஐயோ சாதி வெறி நீ கொதிக்காத. உன்னை கொதிப்பு ஏத்துறவனா யாரு? அவன் ஜாதியை புடிச்சுட்டு தான் உட்காந்துருக்கான். அவன் அங்க போயிட்டு என்ன சொல்றான், நான் வந்து நாயுடு அப்படிங்கிறான். இப்ப பார்த்திபன் வந்து தன்னை போய் நாயுடுன்னு சொல்லிக்கிறாரு, ஓகேவா? ஆனா அதே பார்த்திபன் எத்தனை சாதியத்திற்கு எதிரான பேச்சுக்களை இங்க தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு தேசிய விருது வாங்கின படமே சாதிக்கு எதிராக நிறைய. எதுக்கு இந்த ஆட்டம்? எதுக்கு தமிழ்நாட்டுல சாதி ஒழிப்பு போராளி, ஆந்திரால நாயுடு? ஏன் இதுல கொடுமையிலும் கொடுமை. இது நமக்கு ரொம்ப பழைய சப்ஜெக்ட். இது ஈவேரா படம் இருக்குல்ல, ஆமா, தந்தை பெரியார்னு இங்க படத்தை எடுத்து போட்டாங்க. அதே படம் ஆந்திரால என்ன பேர்ல ஓடுச்சு? ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு வருது. நாயக்கர்னு முடியுதா, நாயக்கர் லூன்னு முடியுதான்னு என்னன்னு பாருங்க. எனக்கு தெரியல, எழுதியிருக்கிறாங்க. நாயக்கர் தான் போட்டுதான் படத்தை அங்கேயே ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்? சோ இதோட புரிஞ்சுக்கணும், அவங்களை பொறுத்த வரைக்கும் தெலுங்கர் அப்படின்னு அவங்க கனெக்ட் ஆகணும்னா அவங்களுக்கு குடிதான் அவங்களை இணைக்கும். அங்க மொழியெல்லாம் அவங்களை இணைக்காது. சரி, இப்ப பார்த்திபன்னாச்சு வீட்டுல தெலுங்கு சரளமா பேசிட்டு இருக்காப்புல, அந்த நம்ம போஸ் வெங்கட் இருக்காப்புல இல்ல, அவர் வந்து பேசிக்கலி நாயுடு கை, அவர் அங்க தெலுங்குலயே பேசல. ஒரு தெலுங்கு சேனல் இன்டர்வியூ அவர் தெலுங்குலயே பேசல. ஆனா வந்து பேசிக்கலி நாயுடு கைன்னு சொல்லி அவர் கனெக்ட் ஆக பாக்குறாரு. புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு மொழி கூட அவங்களை கனெக்ட் பண்றது இல்ல, அவங்களுக்கு அங்க இனம், நாங்க தெலுங்கர் அப்படிங்கிற அந்த இனம் தான் அவங்களை கனெக்ட் பண்ணுது. அங்க வந்து நான் இந்த மொழியை சார்ந்தவன்னு சொல்லாம நம்மள மறந்துட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் நினைச்சிட்டு இருப்பாரு பாக்கியராஜ். அது எப்படி ராஜா மறப்போம்? ஐயோ மறந்துட்டா அந்த மிமிக்ரியை கொண்டு வர மாட்டாருன்னா நான் ஒதுங்கி போனா பட்டு வந்துட்டீங்களே. அதாவது நீங்க பாருங்க, பாரதி ராஜாங்கிற ஒரு தமிழர் பாக்கியராஜ்ங்கிற ஒரு மனிதரை வளர்த்து விட்டார். அவர் மனிதர் என்று நினைத்து வளர்த்து விட்டார். ஆனால் பாக்கியராஜ் என்ற தெலுங்கர் ஒரு தெலுங்கரை தான் வளர்த்து விட்டுருக்கார். பாத்தீங்களா? இதுதான் அங்க இருக்க லாபி. நீங்க தமிழனை தூக்கி விடணும். தமிழன் என்ன பண்றான், மனிதன் பேசிட்டு எல்லாரையும் வந்து சமமா பார்த்துட்டு எல்லாரும் வந்து நம்ம ஆளுக, எல்லாரும் நம்ம ஆளுக அப்படின்னு சொல்லி தூக்கி விடுறான் ஒரு தாய் உள்ளத்தோட. ஆனா அவர்கள் இனத்தவர்களை மட்டும்தான் வாழ வைக்கிறார்கள். இது போக இப்ப பார்த்திபன் அவரோட குடும்பம் அங்க அவங்க எங்கெங்க சம்பந்தம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நீங்க எடுத்து போனீங்கன்னா அது முழுக்க முழுக்க சாதிய சமூகமா தான் அவர் வாழ்ந்து வருகிறார். அதெல்லாம் குறை சொல்லல, நீங்க என்னமோ வாழ்ந்துட்டு போங்க. நீங்க வாழ்றது எப்படியோ உங்க குடியை பாதுகாக்கிறதுக்கு நீங்க எப்படி வாழ்ந்துக்கிறீங்களோ அதே போல தமிழர்கள் தங்கள் குடிகளை பாதுகாத்து கொள்ளட்டும். அவன் குடி அடையாளத்தோட இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை கிடையாது. எங்க கிட்ட வந்து தமிழர் என்று சொல்லாதீர்கள், எப்படி நீங்க தமிழர் என்று சொல்லுவீங்க, தமிழர்னா செப்பரேட்டிசம் ஸ்பிரிப்ட் பேசாதீர்கள் அப்படின்லாம் இங்க நீங்க பாடம் எடுக்கிறீங்க பாருங்க. இந்த பாடம் எடுக்கிறது தான் நமக்கு கோபம் வருது. நீங்க தெலுங்கரா இருங்க, நீங்க தமிழ்நாட்டுல தெலுங்கரா இருங்க, ஆந்திராவில தெலுங்கரா இருங்க, கன்னடரா இருங்க, மலையாளியா இருங்க, வி டோன்ட் பாதர். ஆனா தமிழங்கிட்ட பாடம் எடுக்காதீங்க தான் சொல்றோம். தமிழங்கிட்ட பாடம் எடுத்தா குறைஞ்சபட்சம் அந்த பாடத்துக்கு நீங்க உண்மையா இருங்க.